அண்மைச் செய்தி. தமிழகத்தில் 44 ஆர்டிஓ அலுவலகங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் இன்று காலை முதல் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் கதிரவன். கதிரவன், வணக்கம். இது குறித்தான விவரங்கள். வட்டார போக்குவரத்து அலுவலகங்கள்ல திடீரென லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஓட்டுநர் உரிமம் மற்றும் வாகன சான்றிதழ் பெறுவதில் லஞ்சம் மற்றும் முறைகேடுகள் நடப்பதாக கிடைக்கப்பெற்ற புகாரின் அடிப்படையில் இந்த லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் இந்த சோதனைகளில் ஈடுபட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சோதனைகளில் அரசு அதிகாரி மேஜையில் கணக்கு வராத பணங்கள் பறிமுதல் செய்யப்படுகிறதா என்ற விவரங்கள் விரைவில் வெளியிடப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே புதிதாக பொறுப்பேற்றிருக்கூடிய தமிழக அரசு லஞ்சம் இல்லாத தமிழகத்தை உருவாக்க வேண்டும் என்று உறுதிமொழி எடுத்து அதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அதே போல புதிதாக லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரியாக பொறுப்பேற்ற அருண் அவர்களும் தொடர்ச்சியாக சர்ப்ரைஸ் சோதனைகளை அடிக்கடி நடத்தி வரப்படும் நிலையில் தற்போது வட்டார போக்குவரத்து அலுவலர்களும் இந்த சோதனை நடத்தப்பட்டு வருகிறது. தமிழகம் முழுவதும் 44 இடங்களில் இந்த சோதனைகள் நடைபெறுவதாகவும், சோதனை முடிவில் லஞ்ச பணங்கள் ஏதாவது கைப்பற்றப்பட்டதா, அதிகாரிகள் யாராவது கைது செய்யப்பட்டதா என்ற விவரங்கள் வெளியிடப்பட வேண்டும் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் தரப்பு தெரிவிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.